நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் சைடு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 நாளில் 650 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட விழுந்துருச்சுங்க. ஏன்னா அந்த கேப்பே 100 பாயிண்ட் இருக்க மாட்டிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக விழுது. ஸோ இது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குங்க. இந்த வீக் வெயிட் பண்ணுங்க. ஒரு 100க்கு கீழே க்ளோசிங் வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிருங்க. செல் சைடுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அது வீக்லி க்ளோசிங் வச்சு தாங்க நம்ம சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கே சப்போர்ட் எடுத்துருக்குங்க. இதுதான் ஒரு மேஜரான இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 200லே நான் எடுக்கும்னு நினச்சேன், 200 to 150ல். ஆனால் வந்து அவங்க 100 வரைக்கும் வந்திருக்காங்க. இதான் இது வந்து மேஜர் சப்போர்ட்டு பார்ப்பங்க. ஸோ மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் விட்டோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அக்ரெசிவாக வந்து வருதுங்க மேக்ஸிமம்ங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு செல்லிங் கிட்ட இருக்கிறாச்சுன்னா செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா எந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இருக்கோ நம்ம அந்த சைடில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ண முடியும். இல்லாட்டி ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி அதே தாங்க. பேங்க் நிஃப்டி இவனும் இந்த லெவலில் வந்து சப்போர்ட் நான் இந்த லெவல்லே எடுக்கும்னு நினச்சேன். ஆனால் அவன் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி மாதிரி இல்லைங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பரவாயில்ல தான். ஸோ இங்கேருந்து அப்படியே திரும்பவும் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்பங்க. இதுவும் இந்த வீக்லி க்ளோசிங் வந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நாளைக்கு ஹாலிடே பார்ப்பங்க. நீ வந்து எப்போ வியாழன் வெள்ளி 2 நாள் இருக்குங்க. ஸோ இந்த வீக்லி முடியிருக்கு நமக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்குங்க மேலே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா அங்கே மட்டும் என்ட்ரி ஆங்க. கீழே வந்துட்டு வந்துச்சுனால பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு இப்போதைக்கு பெஸ்ட்டான வழிங்கிறது அதுதாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்லங்க, நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் 22,000 வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுவாங்க. 22,000 செல் பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து பார்த்தினாங்க 22,200 அக்ரெசிவாக. இது 2 லெவலு 22,000 தான் அக்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் லைட்டாக மேலே போச்சுன்னா 22,200 வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்னால் வந்து வியாழக்கிழமை பாருங்கள் 22,200 பக்கமாக தான் முடிப்பான்னு நினைக்கிறேன். 22,200 வந்து ஜீரோக்கு போயிடும். ஸோ அதான் அப்பர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதே தாங்க 700, 500 இந்த ரேஞ்சில் மட்டும் தான் செல்லிங் பண்ணுவாங்க. நீங்கள் அது வந்து அந்த ஆப்ஷன் செயினில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குங்க. நாஸ்டாக் வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஒரு சைடு வேஸ்லேருந்து US30 வந்து சப்போர்ட் ரீஜனில் வந்து நின்றுக்கிட்டு இருக்குங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் தாங்க பண்ணுது. இப்போ US30 வந்து ஒரு சப்போர்ட் ரீஜனில் இருக்குது. ஸோ ஒரு இங்கேருந்து ஒருத்தர் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ நாஸ்டாக் இங்கேருந்து விழப்போகுதா அப்படிங்கிறத ஒரு இதுதான். ஏன்னா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக அதுலேயும் ஓரளவுக்கு இதாக தான் இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தாங்க இருக்குது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சரி அது இருக்கட்டுங்க. நம்ம அதில் ட்ரேட் பண்ணுறதில்ல. நமக்கு அது ட்ரேட் பண்ணுறக்குரிய இது கொடுக்கறதில்ல. ஏன்னா இவனால் நம்ம கிஃப்ட் நிஃப்டி தான் வந்து பார்த்தினாங்க இதாகும். விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நல்லா ரைஸ் ஆகிருக்குங்க. 20 கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க. நம்ம கிஃப்ட் நிஃப்டி அப்படியே சப்போர்ட் எடுத்து மேலே வர ட்ரை பண்ணுதுங்க. ஃபியூச்சர்ஸ் வந்து 211 முடிஞ்சிருக்கு. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் இவன் வந்து 197 தாங்க இருக்கான். ஸோ அப்போ நெகட்டிவில் தாங்க இருக்கான். ஸோ பார்ப்போங்க. ஏன்னா ஒன்றும் பெரிய அளவுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லைங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தினாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. இதுவுமே ஒரு அப் சைட்லேயும் வந்து பார்த்தினாங்க ஹையர் ஹை போகுது. டவுன் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லோ வர ட்ரை பண்ணுது. ஸோ அதனால் இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் அமைதியாக விட்டோம்னா தான் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இல்லாத போனால் அமைதியாக வெயிட் பண்ணலாம். ஆப்ஷன் செல்லிங் சைடு என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டீப் அவுட் ஆஃப் த மணி வந்து ரைட் பண்ணி டெய்லி ஏதாவது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க பாருங்கள். அது உங்கள் வீட்டு இருக்கிற கேபிட்டலை பொறுத்து. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.